உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் நாக்குல இருந்து வந்த வாக்கு கருப்பம் கொடுத்த வாக்கு. அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். நடந்தே தீரும். ஹலோ ஹலோ அழகரா? ஆமா, யாரு? மச்சான், நான் சுந்தர் பேசுறேன்டா. எந்த சுந்தர்? பிபிஆர் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோமே, வனிதா டீச்சர் பையன் சுந்தர்ரா. எப்பறா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? செம்மையா இருக்கிறேன்டா, சொல்லு. சரி, சென்னையில இருக்க? ஆமா, நீ எங்க இருக்கிற? நானும் சென்னையில தான் இருக்கேன். இங்கேயே செட்டில் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சுடா. டேய், செம்மடா. கல்யாணம் ஆயிடுச்சா? குட்டி கிட்டி போட்டியா? அதை ஏன் மச்சான் கேக்குற? ஒரே ஒரு பொண்டாட்டிடா, 2 குழந்தைங்க. நக்கல, உன் மூஞ்சிக்கு ஒண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். சரி விடு, சொல்லு. வாழ்க்கை எப்படி போகுது? சரி மச்சான், மீட் பண்ணலாமா? கண்டிப்பாடா. எங்கடா இருக்க? நீ எந்த ஏரியால இருக்க? வாழசார் வாக்கண்டா. டேய், நான் பக்கத்துல போரூர்ல தான்டா இருக்கேன். போரூரா? பக்கத்துல யாரு இது? சூப்பர்ரா. சரி, நான் லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன், நீ உடனே கிளம்பி வா. சரி அனுப்பிச்சு விடு, வரேன். சாரிடா, உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு. டேய் அப்பா, தளபதி ரஜினி, மம்முட்டி, உங்க பாச புராணத்தை அப்புறமேட்டு காட்டுங்கப்பா. நான் அப்படியே கிளம்புறேன். ஆல்ரெடி மேனேஜர் எனக்கு 70 டைம் கால் பண்ணிட்டான். இருற, இவ்வளவு வருஷம் கழிச்சு பாத்துருக்கோம், ஒரு நாள் லீவ் போட வேண்டியதானே? இல்ல மச்சான், ஸ்டாக் க்ளோசிங் ரிப்போர்ட் அனுப்பணும். இங்க தானே இருக்கிறோம், அடுத்த ஒரு நாள் மீட் பண்ணலாம். வர மச்சான், பார்க்கலாம். வர அழகரு. பை. பாய்டா. பார்த்து போயிட்டு வா. சொல்லு மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். ஏதோ 2 நாள் ஃபாரின் கிளம்புறேன்ட்டு இருந்தேன். என்னாச்சு? விசால ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அது கிளியர் ஆனாதான் போக முடியும். சரி, அதை விடு. ஏடா, அன்னைக்கே நீ தான் அழகர்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப சுந்தரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. சந்தோஷம். உன்னையெல்லாம் நான் இப்படி பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. சரி, நடந்ததெல்லாம் விடு. எனக்கே என்னை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைடா. நான் என்ன பண்றேன்னு தெரியாமலே சுத்திக்கிட்டு இருந்தேன். புரியுதுடா. அம்மா இறந்ததுல இருந்தே நீ இப்படி தானே இருக்க. அம்மா இறந்தது உனக்கு எப்படி தெரியும்? சாரி, கடைசியா நான் உன் கூட தானே இருந்தேன், அதை மறந்துட்டேன் பாரு. நீ என் கூட தான் இருந்தன்றது உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? இல்லடா, காலையில சுந்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது. வாழ்றது நம்ம வாழ்க்கையா இருந்தாலும் அதை நாம நினைச்ச மாதிரி வாழ முடியாது. அது போக்குல தானே வாழ வேண்டியதா இருக்கு. என்னாச்சு உனக்கு? எதுக்கு ஞானி மாதிரிலாம் பேசிட்டுக்கிற? நான் எங்க மச்சான் பேசுறேன், வாழ்க்கை கொடுத்த அனுபவம் தான் பேச வைக்குது. நீ ஒன்று பண்ணு, இந்த மாதிரி 10-15 மேட்டர்லாம் ஒன்னொன்னா எழுதி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ ஒரு ஆசிரமம் ஒன்று கட்டு. அதுல சுவாமி ஆதினந்தா மாதிரி நடுவில் உட்காந்து இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பேசிட்டே இருந்தீங்கன்னா கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டுமே உனக்கு. என்ன நக்கல? சந்தோஷமா இருக்குடா. எங்க எல்லாருமே நீ மறந்துடுவியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன்டா. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நீ பழைய ஆதியா தான் இருக்க. ஆனிஷா, நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்க. அப்படியா? எப்போ? இல்ல, நான் வரேன், உடனே வரேன். மச்சான், முக்கியமான வேலையா ஒருத்தரை பார்க்க போக வேண்டியது இருக்கு. நீ காலையில நான் இருக்கிற வீட்டுக்கு வந்துரு. அன்னைக்கு என் பர்ஸ் எடுத்துட்டு வந்தால, அதே வீடு தான். தெரியுதுல்ல? மறக்காம வந்துரு. உன்கிட்ட நிறைய பேசணும், சரியா? சரிடா, நான் வரேன். பாய்டா. நீ அப்பா வந்துருவார்னு மட்டும் நம்பு. அந்த நம்பிக்கையே கண்டிப்பா அவரை நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்துரும். அம்மா, வெறும் நம்பிக்கை வச்சா மட்டும் பத்தாதுமா. அவரை வர வைக்க நம்ம வேண்டிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த நம்பிக்கையோட சேர்ந்து நம்ம முயற்சியும் கை கொடுக்கும். சரிங்க பெரிய மனுஷி, நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். அப்பாக்கு ஞாபகம் வர வைக்கணும்னு மட்டும்தான் தோணுது. ஆனா எப்படி வர வைக்கணும்னு தெரியலையே. என்னடி செய்யறது? ஏன்னா அவர்தான் என் பேரை கூட அவர் காதுல கேட்க கூடாதுன்னு சொல்றாரே. அவர் என்ன ரொம்ப வெறுத்துட்டார் தமிழ். அதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. விடுமா, அதான் சாமியே சொல்லிடுச்சுல்ல,
எல்லாம் சரியாயிடும். நம்ம அப்பாவை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு மட்டும் யோசி. ம். நீ சொல்ற மாதிரி அவருக்கு முதல்ல நாம யாருன்னு தெரிய வைக்கணும். அப்புறமா நமக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிய வைக்கணும். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா சாரதா பாட்டி இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு அவர் என் மேல கோவப்படுவாரே. பாட்டி இறந்ததுக்கு நீ எப்படிமா காரணமாவ? அப்பா அங்கதான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னா முதல்ல அவருக்கு தெரிய வேண்டியது பாட்டி இறந்ததுக்கு காரணம் நீ இல்லன்னு தான். அப்பா நீயும் நானும் யாருன்னு தெரியும் போது அவருக்கு நம்ம மேல கோவம் இல்லாம இருக்கும். நீ எப்படி அவங்க 2 பேர் சேரணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். தெரியுது. சேர்த்து வைக்கிற மூஞ்சுதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்ததா? இந்த சொல்வாங்கல்ல எழு வீட்ல பட்டு புடவை உட்காந்து வித்துட்டு இருக்காங்கன்னு, அந்த மாதிரி பாரதி அங்க அழுதுட்டு இருக்கா, நம்ம ஸ்வீட்டை கொட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். தெரியாம வாங்கிட்டு வந்துட்டே. என் சந்தோஷத்தை எப்படி சொல்லணும்னு தெரியல, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரணும்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆதிய பார்த்தேன் இன்னைக்கு நானு. அவனுக்கு ஞாபகம் இருக்குது எல்லாமே. டேய் நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட பேசினா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாட்டு கொஞ்சோண்டு சந்தோஷப்பட்டேன். சரி அது சொல்லான்னு வந்தா டேய் டேய் நிஜமாதான் சொல்ற. டேய் கை. சரி சரி டேய் மாமா நீ நிஜமா சொல்றியாடா? இந்த இளவு சொல்றதுக்கு தாண்டி வந்தேன் நான். சாரிடா. எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறேன். டேய் கையை தொடாதுரு. சரி என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, சும்மா கோவப்படுவேன் அப்பப்போ. சரி சொல்லு என்ன நடந்துச்சு? சுந்தர் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தண்டி பார்க்கணும்னு வர சொன்னான். போனேன் நான். அங்க ஆதி அவன் கூட நின்று இருந்தான். சரி நான் அவனை தெரியாத மாதிரியா பேசலாம்னு சொல்லிட்டு சீனை போட்டு பேசிட்டு இருந்தேன் நான். அவனே எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு அவனாவே பேசிட்டு இருந்தான். ஓ டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு பாட்டிக்கு சாமி வந்துச்சான். அது ஆதியும் பாரதியும் சேருவாங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கேத்த மாதிரி ஆதிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு பாத்தியா? சூப்பர்ல. ரொம்ப நேரம்லாம் பேச முடியல. அவனுக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு அவன் கிளம்பி போயிட்டான் அவன் வீட்டுக்கு. நாளைக்கு காலைல வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். போறேன் நான். சூப்பரான விஷயம். நாளைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் இல்ல? அவன் பேசும்போது ஒரு வார்த்தை கூட பாரதி பத்தி தமிழை பத்தி அவன் கேட்கவே இல்லை தெரியுமா? நீங்க தானே அன்னைக்கு ஆதியோட பர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. ம். ம். இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆதியை பார்க்கணும்னு கேட்க மாட்டேங்க. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. ஆதியோட ஃப்ரெண்டு நான். அவன் தான் வர சொன்னான். கூப்பிடுங்க. ஃப்ரெண்டா? இது என்ன புதுசா இருக்கு? ஃப்ரெண்டுனா எப்படி ஃப்ரெண்டு? ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். போதுமா? கூப்பிடுங்க. எங்க ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? நீங்க ஆதிய வர சொல்லுங்க, நாங்க ஆதிக்கிட்டே பேசிக்கிறோம். எங்களுக்கு அவரை தெரியும் நல்லா. போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.